ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல பல திருப்பங்கள், பல மாற்றங்கள். இவங்கெல்லாம் ஒண்ணு சேரவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அந்தர்பல் டீம் அடிச்சு என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துருவாங்க. ஸோ அப்படிதான் இங்க பாஜக, அதிமுக வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா, பாஜக கூட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இனி என்னைக்குமே கூட்டணி இல்ல அப்படின்றத முன் வச்சாரு. ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தர்பல்ட்டி அடிச்சு என்ன பண்ணாரு, கூட்டணி வச்சாரு. சோ அதே போல நிறைய கட்சிகள் என்ன பண்ணிருக்கு, அந்தர்பல்ட்டி எல்லாம் அடிச்சு என்ன பண்ணிருக்கு, கூட்டு வந்து இங்க வந்து அங்க மாத்திருக்காங்க, அங்க இருந்து இங்க மாறி இருக்காங்க. ஏகப்பட்ட வேலைகளை பார்ப்பாங்க. ஏன்னா அரசியல் அப்படின்னு வந்துட்ட போது, தேர்தல் அப்படின்னு வந்துட்ட பொழுது யார் வேணாலும் யாரு கூட கூட்டணி வைக்கலாம். ஏன்னா கடந்த காலத்து நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, திருமாவளவனும் வைகோன்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட வந்து கூட்டணி வச்சாங்க. திமுக கூட்டணியில இருந்தாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி என்ன பண்ணாங்க, போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வந்துட்டு என்ன பண்ணாங்க, திமுக கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்துல பாமகவும் விசிகாவும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி போல என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல எதிரி போல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில அண்ணன் தம்பி போல இருந்தாங்க. ரொம்ப பாசமழையில புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் எடுத்துட்டீங்கன்னா பாமகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு வெறுக்கிறாரு. ஆனா அவங்களுடைய கொள்கையை தான் வெறுக்கிறாரு கண்டி மனுஷங்களை வெறுக்கவே இல்லை. இப்போ நீங்க பாஜகவுடைய தலைவர்களை அடிக்கடிக்கு சந்திக்கிறாரு. அதே போல பாமக நிர்வாகிகளும் அடிக்கடிக்கு சந்திக்கிறாரு. இவங்களுடைய கொள்கை தான் இவங்களுக்கு பிடிக்கல கண்டி, மற்றபடி எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனா இப்போ தொடர்ந்து திருமாவளவன் அவர்களை ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, திடீர்னு புகழ்ந்து பேசுறாரு. எனக்கு திருமாவளவன் மேல பாசம் தான், பாசமா இருக்கிறோம், இருந்தோம், இருப்போம், இருக்க போறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, சொல்லியிருக்காரு. இத வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னடா இது புதுசா வந்து திடீர்னு திருமாவளவன் பாசமா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில பாமக இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ராம்தாஸ் அவர்களுடைய ரொம்பவே ஆசையா இருக்கு. அதனாலேயே ஐயா ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் கூட என்று பாராம அன்புமணி அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பகைச்சின்னு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ராம்தாஸ் அவர்கள் வந்து திமுக கூட தான் கூட்டணி அப்படின்றதுல நிலைப்பாடுல இருக்கிறாரு. அன்புமணி அவர்கள் இல்ல பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்றதுல அன்புமணி அவர்கள் இருக்காரு. அன்புமணி வாய்க்கு வந்தவர்கள பேசுவாரு, வாய்க்கிலேயே பேசுவாரு. ஆனா பாஜகவை கடிந்து கொண்டாரு. பாஜக பண்ணுகிற ஒரு சில அரசியலுக்கு, பாஜக அரசு செய்கிற ஒரு சில துரோகங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறாரானா இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரே போடா போடு என்ன போட்டாரு அன்புமணி அவர்கள், இங்க பாமக நடக்கிற சில சலசலப்பத்துக்கு குழப்பத்திற்கு திமுக தான் காரணம் அப்படின்ற ஒரு குண்டை என்ன பண்ணாரு, பொய்களை வந்து என்ன பண்ணாரு சொன்னாரு. ஆனா இது உண்மையிலே நீங்க அலசி ஆராய்ஞ்சீங்கன்னா இதுக்கு வந்து திமுக வந்து பின்னணியில இருக்குதா, பாஜக இருக்குதான்னு கேட்டா பாமக நிர்வாகிகள சொல்லுவாங்க, இந்த குழப்பத்துக்கு பின்னாடி திமுக இல்லவே இல்லை, பாஜக தான் இருந்து செயல்படுது அப்படின்றது பாமக நிர்வாகிகளுக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் அப்பட்டமான அபாண்டமான ஒரு பொய்யை வந்து அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, திமுக மேல போட்டாரு. ஆனா இருந்தாலும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணியை வந்து என்ன சொன்னாரு, அன்புமணி சொல்ற மாதிரி இந்த குழப்பத்துக்கு பின்னாடி திமுக இல்லவே இல்லை அப்படின்றத முழுசா என்ன பண்ணிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு இந்த குழப்பத்துக்கு காரணமே அன்புமணி அவர்கள் தான். அன்புமணியை யாரு பின்னாடி இந்த இயக்குறாங்கன்னா பாஜக தான் அப்படின்றது அன்புமணி அவர்களுக்கு நல்லா தெரியும், ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனுடைய வெளிப்பாடு தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணி பேச்சுக்கு என்ன பண்ணாரு, பதிலடி கொடுக்கிற விதமா இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பேட்டியில திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, என்னதான் இருந்தாலும் எங்களுடைய கொள்கை வேறுபாடுகளா இருக்கலாம், நாங்கள் எதிரியா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் அரசியல்ல மூத்தவர், அது வந்து அவரு அன்புமணி அவர்கள் தன்னுடைய தந்தை சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த தந்தை சொல்ல என்ன பண்ணும் மதிச்சு கேட்கணும். என்னதான் இருந்தாலும் அவர் அரசியல்ல மூத்தவர், பெரும் அனுபவசாலி. அப்படி இருக்கும் பொழுது அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது இல்லை அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணாரு, வெளிப்படையாவே சொன்னார். அன்புமணியை வந்து குற்றம் சாட்டியே சொன்னார். ஏன்னா உண்மையும் அதுதான் கூட. ஏன்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள் இந்த கட்சியை வந்து கட்டமைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து தியாகங்கள் பண்ணியிருக்காரு, போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, சிறைக்கு சென்றிருக்காரு, எவ்வளவோ நடையா நடந்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து அவர் உட்காந்து யோசித்து பார்த்தாருன்னா அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அதாவது அன்புமணி அவர்கள் இப்போ பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான்
பேசப்படுது. பரவாயில்ல, நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் பரவாயில்ல, எங்களுடைய தகப்பனுடைய பேச்சை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை கடந்த வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தாருன்னா நிச்சயமா அவர் வந்து என்ன பண்ணுவார், உணர்வாரு. இதுதான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு. சோ இப்படி திருமாவளவன் ஐயா ராமதாஸ் மேல ரொம்ப கரிசனையா வந்து என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. சோ இதை நினைவு கூறுற விதமா தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, திருமாவளவன் வந்து எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது, அன்புமணியை வந்து இந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஆலோசனை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நானும் திருமாவளவனும் ரொம்ப பாசமா இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. திருமாவளவன் மேல ஒரே ஒரு வருத்தம் தான், அவர் திருமணம் பண்ண கொள்ளாததுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது அப்படின்றதையும் அவர் வெளிப்பட்டிருக்காரு. சோ ஏன் ஐயா ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் மேல இப்படி வந்து அன்பு பொழியணும், பாசத்தை பொழியணும், எதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்து திருமாவளவன் கிட்ட இந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பை பாராட்டணும் அப்படின்னா பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு அரசியல் இல்லாம, எந்த ஒரு சுயநிலை இல்லாம ஒவ்வொரு காயம் மூவ் பண்ண மாட்டாரு அப்படின்றத நம்ம அவருடைய கடந்த வரலாற்று எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் திடீர்னு திருமாவளவன் மேல இப்படி ஒரு அன்பை பொழியணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒண்ணுமே இல்ல. திமுக கூட்டணியில ஐயா ராமதாஸ் அவர்கள் வரணும், இதுதான் அவருடைய பெரிய ஆசையா இருக்கு. இதுக்கு தடையா இருந்த அன்புமணி அவர்களே கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு ஐயா ராமதாஸ் வந்துட்டாரு. ஏன்னா தன்னுடைய கட்சி அங்கீகாரத்தை பெறணும். அவன் எப்பேற்பட்ட உழைப்பு உழைச்சு நான் இந்த கட்சியை ஒரு அங்கீகாரத்துல கொண்டு வந்தேன், ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சு இந்த கட்சி அங்கீகாரத்தை செயலிழக்க வச்சுட்டாரு அன்புமணி அவர்கள். திரும்பவும் இந்த கட்சி நான் அங்கீகரிக்கணும் அப்படின்னா நான் திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு. ஆனா பாமக திமுக கூட்டணியில் வர்றதுக்கு பெரும் தடையா இருக்கிறாரு, ஒரு கேட்டை போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தெல்ல தெளிவா இருக்காரு, அவருடைய கொள்கை அதுதான். பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில விசிக இருக்கவே இருக்காது அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அது நாங்க வந்து பரவாயில்ல, திமுக கூட்டணியே எங்களை கைவிட்டாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நாங்கள் தனித்து நின்று தேர்தலை சந்தித்தாலும் சந்திப்போமே கண்டி திமுக கூட்டணியில பாமக வந்துருச்சுன்னா நிச்சயமா நாங்க இருக்க மாட்டேன், வெளியே வந்துருவேன். நான் பரவாயில்ல, தேர்தலே நிக்கலனா கூட பரவாயில்லங்க, நான் தனியா நின்னா கூட பரவாயில்லங்க, ஆனா பாமக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு. சோ இப்படி சூழ்நிலை இருக்கும்போது திருமாவளவன் எப்படின்னா சமாதானப்படுத்தணும், மீண்டுமா இந்த உறவு, அதாவது பாமக விசிக உறவு வந்து ஏற்கனவே ஒட்டி இருந்ததுதான், ஆனா சில பல குளறுபடிகளால பாமகவுடைய நடவடிக்கை சரியில்லாதனால சமூக நீதி ஆரம்பத்துல போராடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சமூக நீதியில இருந்து விலகுனதுனால சுயநலத்துக்காக போனதுனால விசிக வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த பாமக உறவை முறிச்சுக்கிட்டு அணில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே எதிரும் புதிரமா தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் உண்மையும் கூட, ஏன்னா வரலாற்று சம்பவங்கள் வந்து ஐயா ராமதாஸுடைய நடவடிக்கைகள் வந்து எந்த அளவுக்கு மாற்றம் இருந்தது அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்களே உணர்ந்திருக்கிறார் அப்படின்றதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. 1989 சனாதனத்துக்கு எதிராக இருந்த, சமூக நீதிக்கு எதிராக இருந்த போராட்டத்தை விட இப்ப நடக்க போகிற சனாதனத்தை உள்ள கொண்டு வந்ததற்கு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. இப்போ போராடணும் ஐயா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு. என்னன்னா சனாதனத்தை ஒழிக்கணும். ஏன்னா இங்க நீங்க பாஜக எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவை பயன்படுத்தி எப்படியாவது இங்க ஆட்சியை கொண்டு வந்து சனாதனத்தை முழுசா இறக்கணும் அப்படின்ற ஒரு போக்குல தான் பாஜக இருக்கு, RSS முயற்சிக்கிறாங்க. சோ இதுக்கு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்புல இருக்கிற பாமக வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணது, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணது. தேர்தல் கூட்டணி அப்படின்றத பாமக இன்னும் முடிவு பண்ணல. ஒருவேளை கட்சி ரெண்டா பிரியுதுன்னா அன்புமணி அவர்கள் யோசிக்கவே மாட்டாரு, பாஜக பக்கம் தான் நிப்பாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனால் பாஜக ஒருவேளை உள்ள வந்துருச்சுன்னா சனாதனம் உள்ளவரும், பாசிசம் உள்ளவரும், மதவெறி உள்ளவரும் எல்லாமே என்ன பண்ணும், தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். ஆனா இதை தடுக்கணும் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் 1989 சனாதனத்துக்கு எதிராக சமூக நீதி போராட்டத்தை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லாரும் ஒன்று கூட்டி பண்ணணும் அப்படின்றதுதான் ரவிக்குமார் என்ன பண்ணிருக்காரு, அழைப்பு கொடுத்திருக்காரு. சோ இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை புகழ்ந்து பேசுறது, பாசமா பேசுறது, அன்பா பேசுறது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, நான் திமுக கூட்டணியில வரேன், திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க, நீங்க ஒரு முட்டுக்கட்டையா இருக்காதீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான்
திடீர்னு திருமாவளவனை என்ன பண்றாரு, புகழ்ந்து பேசுறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சி நடக்கிற உட்கட்சி பூசல் அப்ப எப்பேற்பட்ட ஒரு கட்சியா இருந்தது பாமக. வன்னியர் சமுதாய மக்கள் இப்ப எந்த அளவுக்கு பிரிஞ்சு கிடக்குறாங்க, அந்த ஒரு அக்கறையினால திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணாரு, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவா பேசினாரு. ஆனா இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை புகழ்ந்து பேசுறது, நாங்க 2 பேரும் பாசமா இருந்தோம், இருப்போம், இருக்க போறோம் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு என்னன்னா, திமுக கூட்டணியில பாமக உள்ள நுழையிறதுக்கு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு முயற்சியில் எடுத்திருக்கிறாரு அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்கு. இதை புகழ்ந்து பேசினார்ல, இதை டேக் பண்ணி தான் ரவிக்குமாரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, நீங்க எங்களுடைய தலைவர் திருமாவளவனை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறீங்க, அன்பா பேசுறீங்க, பாசமா பேசுறீங்க, அது எல்லாமே நாங்க என்ன பண்றோம், வரவேற்கிறோம். சனாதனத்துக்கு எதிராக சமூக நீதி போராட்டத்துக்கு மீண்டுமா உங்களை அழைப்பு விடுக்கிறோம், வாங்க எங்க கூட கை சேருங்க அப்படின்னு அவரும் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக என்ன பண்ணாரு, போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். ஆரம்ப கட்டத்துல நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு இடத்துல கூட ஒரு ஐயா பதிவு பண்றாரு, ஒரு தலித்துடைய சவம் பாத்தீங்கன்னா ஊர் தெருவுல கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனை பண்ணும்போது தன்னுடைய தோளிலேயே பாத்தீங்கன்னா அந்த சவத்தை என்ன பண்ணிருக்காரு, சுமந்து எடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்காகவே திருமாவளவனர்கள் தமிழ்குடி தாங்கி அப்படின்ற ஒரு பட்டத்தை மதுரையில எனக்கு கொடுத்தாரு அப்படின்றத எல்லாத்தையும் நினைவு கூர்ந்திருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். சோ இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். திருமாவளவன் கூட மீண்டுமாய் தொடர்ந்து செயல்படணும். அதாவது விடுதலை சிறுத்தைகள் பாமக எதிரி அல்ல, 2 பேரும் ஒரே ஆளு தான், நம்ம சேர்ந்து நிப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி தான். திருமாவளவன் அவர்களுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் ரகசியமா அழைப்பு கொடுத்திருக்கிறார். இது மாத்திரம் இல்லாம, நான் திமுக கூட்டணிக்குள்ள வரணும்னா நீங்க எதுவுமே தடை பண்ணாம இருங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணலாம், நம்ம பழையபடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இங்க திருமாவளவன் அவர்களை சமரசம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவரு இன்னைக்கு சொல்லலாம், திருமாவளவனர்கள் நாங்க பாமக பாஜக கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஏன்னா ஐயா அவர்கள் அன்புமணியை தனியா கட்சி ஆரம்பிச்சு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் எடுத்துட்டீங்கன்னா 2 பேருக்கும் நிறைய கொள்கை வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல ஐயா இருந்தவர் தான், இப்ப திரும்பவும் ஃபார்முக்கு வராரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து தலித்துக்கு மேல எப்படி வன்முறையை தூண்டணும் அப்படின்ற விதத்திலே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடந்துட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. ஏன்னா திருமாவளவன் சொன்ன அடங்கமறு அத்துமீர் அப்படின்ற ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அந்த மாநாட்டுல வன்னியர் சங்க மாநாட்டத்தில் எந்த அளவுக்கு பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, அன்புமணியை தனியா கட்சி ஆரம்பிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இங்க பாமக 2ஆ உடையுது அப்படின்னா அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்பு அப்படின்னு பிரிஞ்சதுன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் இங்க திமுக கூட்டணியில வருதுதான் எதிர்பார்க்கிறாரு. அங்கதான் அவருக்கு வரணும்னு ஆசை. இதற்கு திருமாவளவன் அவர்கள் முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்போ இந்த ஒரு முதல் ஸ்டெப்பு ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. இங்க திமுகவில் திருமாவளவனை சமரசம் பண்ணி ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு சிக்கல்ல திமுகவும் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை நானும் திருமாவளவன் ரொம்ப பாசமா இருந்தோம், இருக்கிறோம், இதுக்கப்புறமும் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே திமுக கூட்டணியில உள்ளவருக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுக்கிற ஒரு வகையான ஒரு யுக்தி அப்படின்றது தான் பேசப்படுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.